சத்யா சீரியல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சத்யா சீரியலை பற்றின டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். சத்யா சீரியலில் இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா, பிரபு வந்து திவ்யா கிட்ட காஃபி ஷாப் போகலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, உங்களுக்கான நாங்கள் 1 மணி நேரமாக கோயிலில் வெயிட் பண்ணோம். நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து தான் வந்திருந்தீங்க. நேரமே வந்திருந்தால் உங்கள் கூட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திவ்யா வந்து கொஞ்ச நேரமாக நின்று பிரபுகிட்ட பேசிட்டு, வீட்டுக்கு நேரம் ஆகிட்டா என்னால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரபு வந்து சசிகிட்ட வந்து, எல்லாமே அந்த சத்யாவில் தான், அவளால் தான் இன்றைக்கி 1 மணி நேரம் லேட் ஆகி போச்சு, இனி அவளை கண்ணிலே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு சசிகிட்ட சொல்கிறாரு. அப்போது சசி வந்து பிரபுக்கிட்ட சத்யா இருக்கிற ஒரு பேனரை காட்டி கொடுக்குறாரு. உடனே பிரபு வந்து நேரில் தான் அவளை அடிக்க முடியல, போஸ்டரில் இருக்கிற சத்யாவோட ஃபோட்டோயாவது கிளிக்க போகிறேன் அப்படின்ட்டு போய் கிளிக்கிறாரு. கிழிச்சிட்டு அந்த ஓட்டோ வழியாக பார்க்கும்போது அங்கே வந்து அவர் கண்ணுக்கு சத்யா தெரிகிறாங்க. பிரபு பேனரை கிழிச்சதை பார்த்த சத்யா வந்து நேராக அவர்கிட்ட வந்து யார் பேனரை கிழிச்சதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பிரபு வந்து சத்யா போஸ்டரை கிழிச்சது யார், கிழிச்சவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு கத்துறாரு. உடனே சத்யா வந்து அவனை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க பிரபுக்கிட்ட. சத்யா சசியை பார்த்து ஃபோட்டோ யார் கிழிச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே வந்து சசி பிரபு தான் கிழிச்சா அப்படின்ட்டு காமிச்சு கொடுக்குறாரு. உடனே வந்து 2 பேருமே சசியும் பிரபுவும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சத்யா வந்து ஒரு கல் எடுத்து சசியோட மண்டையிலே எரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சத்யாவோட ஃப்ரெண்டை யாரோ அடிச்சிடுறாங்க. அடித்தவரை வந்து திருப்பி அடிக்கிறதுக்காண்டி சத்யா போயிட்டுருக்காங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ வந்து பிரபு வந்து நடு ரோட்டில் வச்சு யாரோ மிரட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சத்யா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கிட்ட வர்றாங்க. சத்யா வந்து பிரபுவை மிரட்டினவரை அடித்து விரட்டிக்கிட்டு பிரபுவை கலாய்க்கிறாங்க. சசி வந்து சத்யா கிட்ட, பிரபு வந்து 1 வாரம் வந்து ஹைதராபாத் போகிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. சத்யா வந்து மெக்கானிக் செட்டில் போயிருந்து வந்து பிரபுவை இனி 7 நாள் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பார்த்து சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அங்கே நடந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களோட வந்து பிரபு தான் உனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து சத்யா சொல்கிறாங்க, தெரிஞ்சவனாச்சே அதனால தான் போய் காப்பாற்றினேன் அப்படின்ட்டு சொல்லும்போது சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, மோதலில் ஆரம்பிச்சது காதலில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. உடனே போய் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு சத்யா வந்து ஃப்ரெண்ட்ஸை திட்டிக்கிட்டு, சத்யா ஒரே பிரபுவோட ஞாபகமாக இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே அவனை பார்த்துட்டா சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்பிடலாம் அப்படின்ட்டு சத்யா தனக்கு தானே சொல்லிக்கிட்டாங்க. அதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா சீரியலை பற்றின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.